நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. அட்டூழியம் செய்யும் பள்ளிப்பாளையம் அதிமுக ஒன்றிய செயலாளர் வி.கே. குமரேசன் சொத்து பிரச்சினை காரணமாக ஒரு குடும்பத்தை மட்டும் ஊரை விட்டு தள்ளி வைத்து அராஜகம் நடவடிக்கை எடுப்பாரா? மாவட்ட ஆட்சியர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் குளத்துக்காடு பகுதியை சேர்ந்தவர் பாலு. இந்த குடும்பத்தினருக்கு 20 சென்ட் இடத்தை பூர்வீக சொத்தை எழுதி தர சொல்லி ஒன்றிய செயலாளர் குமரேசன் மிரட்டியும் அடியாட்களை வைத்து அடித்தனர். ஆனால் நாங்கள் எழுதி தரவில்லை. அதனால் பள்ளிப்பாளையம் அதிமுக ஒன்றிய செயலாளர் வி.கே. குமரேசன் தலைமையில் 52 நபர்கள் அடங்கிய கட்ட பஞ்சாயத்து கும்பல் கோவில் வரி இல்லாமல் சாமி கும்பிட்டு விட்டு செல் என்று எனது குடும்பத்தை நடத்துகின்றனர். அதுவும் குமாரபாளையம் காவல் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவோ சமாதானம் கூறியும் கட்ட பஞ்சாயத்து கும்பல் உடன்படவில்லை. பள்ளிப்பாளையம் அதிமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன் தலைமையில் கட்ட பஞ்சாயத்து செய்து எனது குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த 52 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதில் அவர் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்துள்ளார். கண்ணங்கோட்டம் அப்படின்னா இவங்க தனிநபரோட பேர்ல எல்லாம் கிடையாது. கண்ணங்கோட்ட பங்காளிங்க இவங்க தான் வரி கொடுக்கணும், இவங்க தான் வரி கொடுக்க கூடாதுன்னு எந்த பத்திரத்திலயுமே எழுதல. நாங்க எப்பவும் நீங்களா ஒரு சமூகம் வந்து நடத்துறீங்களா? 50 பேரோ 100 பேரோ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா ஒரு கோயில் நடத்துறீங்க. இது வந்து கவர்மெண்டோட யாரு கொடுத்தாலும் வாங்கி இன்னொரு விஷயம், ஒரு 50 பேர் வேண்டாங்கிறாங்கன்னா அது அவங்க விருப்பம். இதுல வந்து நாங்களும் நாங்களும் கவர்மெண்ட்டும் போய் ஏன் வரி வாங்குறீங்களா கேட்க, கோயில்ல கும்பிட வரலின்னு சொல்றாங்களா? மேற்கமா வரணும். உங்களுக்கு கோயில வந்து சாமி கும்பிட வர வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க பூஜை மாலை போட அப்படின்னா பெட்ரோல் பக்கம் இல்லைங்களா? இங்க வந்து நீங்க வந்து எங்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நான் நினைச்சாதான் அதை வாங்கிக்க முடியும். வாங்கி ஆகணும்னு கொடுக்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு வர்ற வழிக்கு அதே மாதிரிதான் ஒரு கவர்மெண்ட் வந்து அங்க நீங்க ஒரு 100 பேர் நீங்க உங்க சமூகம் குடுக்குற நன்கொடை அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. போடுங்க இல்ல சாமிக்கு எதுவும் செஞ்சு வச்சிருங்க. பெரிய இஷ்யூ இல்ல. சரிங்களா? இன்னொரு விஷயம், நன்கொடைங்கிறது அந்த வரிங்கிறது நன்கொடை செய்யலாம். நீங்க ஏதாவது வேலோ அல்லது அதுதான் இவங்களே கேட்க வேண்டியதில்லை. அதுக்குன்னு கவர்மெண்ட் தனியார் கோயிலா இருக்கு. விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து நீங்க குடுக்குற பணத்தை இதுல வந்து நாங்க வாங்கிதான் ஆகணும்னு நாங்களும் கம்பேர் பண்ண முடியாது. கவர்மெண்ட் விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அவங்க பிடிக்கலன்னா நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு ஏதோ செய்ய இருக்கணும்னா செஞ்சு. ஓகேவா? இதை வாங்கித்தான் ஆகணும். நாங்க கட்டாயப்படுத்த முடியாது யாரும். உங்ககிட்ட வந்து நான் இப்போ ஒரு அன்பளிப்பா ஒரு 100 ரூபா தரேன்னா நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்குவோம், இல்லைன்னா நீங்க தான் வச்சுக்கணும். அது மாதிரிதான் விஷயம். அதாவது இது வரைக்கும் வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டு வாங்காத காரணம் வேணும் இல்லைங்க? ஏங்க இது எங்க ஊர் பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோங்க. நீங்க ஏங்க பேசுறீங்க? கோயிலுக்கு உங்களுக்கு இது இல்ல, யாருமே இல்ல. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நீங்க பேசுறது இல்லைங்க. நான் என்ன தப்பு சொன்ன? கரெக்டா தான் பேசுனேன். அவங்க சொல்லுங்க. அடிச்சு போட்டதுக்கு
மரியாதை போலீஸ் பேசாதீங்க. நீங்க டைரக்டா பேசாதீங்க. ஒரே நிமிஷம் கவனி. நீங்க சொல்றது வரி வாங்கலைங்கிற பிரச்சனை தான், புரியுதுங்களா? மத்த சொத்து பிரச்சனையா இருந்தா நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க. நான் சொல்றது கேளுமா, இண்டிவிஜுவலா ஏதாவது இது கொடுங்க. அதை இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள அவங்க வந்து வரி வாங்கல ஐயா சார், அதுக்கு தான் சார் நான் சொல்றேன், வரி வாங்கி வேற எந்த கோர்ட்டுல பாத்துக்கலாம் சொல்றேன். வரி வாங்கி தான் சொன்னேங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. பேசுறது கேளுங்க ஃபர்ஸ்ட், தயவு செய்து. நான் சொல்லிட்டேன் வரியோட விஷயத்தை என்ன சொல்லிட்டேன் சொல்லட்டுமாங்க சார். 4ஆம் தேதி வந்துட்டு இந்த இஷ்யூ கூப்பிட்டாங்க சார். என்ன இப்போ நான் பேச கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். உடனே வந்து அங்கேயே வந்து அடிச்சாருங்க. அவர் குமரேசன் தான் அடிச்சாரு. அடிச்சோடனே எங்க வீட்டில் வந்துட்டு எதுக்கு என் புருஷன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அடிச்சாங்க. அடிச்சு முடிச்சோடனே வீட்டுக்கு போயிட்டுங்க. வீட்டுக்கு போனே ஆள் விட்டு 4 பேர் விட்டு அடிச்சாரு. அடிச்சோடனே நான் எஸ்பிசிடி கூப்பிட்டு சொல்லிட்டு ஸ்டேஷன் இவர் தான் வந்தாருங்க, அவர் தான் வந்தாருங்க. அவர் பொன்னுசாமி அவர் வந்தாரு. கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாருங்க. பண்ணோடனே இப்போ நைட்டாக நான் கூப்பிட்டு கீழ்பிரான்ச் சென்னை கூப்பிட்டு சொல்லிட்டுங்க. கூப்பிட்டு இது மாதிரி இவங்களாம் இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவில் பிரச்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் 13ஆம் தேதியே வெரி நெக்ஸ்ட் டே 13ஆம் தேதியே வந்துட்டு நாங்கள் 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. 7ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். திங்கம் டிஸ்சார்ஜ் ஆகி வரோம். இவங்க 13ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, ஊர் நியாயம் போடுறாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணி வேமலை விநாயகர் கோயிலில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஊரோடு தள்ளி வச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? வெரி நெக்ஸ்ட் டே வந்து இவங்க பெரியப்பா வந்து பெரியப்பா வருங்க. இவர் போய் ஏன்டா அந்த பையனை பண்ணுற இப்படி பண்ணுறீங்க, பேசதான் கூப்பிட்டீங்க, எதுக்கிட்ட அடிச்சிங்கன்னு சொல்லி இவருக்கு எடுத்து இவரையும் தள்ளி வச்சுட்டாங்க இவரை. அப்புறம் மறுபடியும் இவரை வந்து சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை